ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் நேற்று 6ஆம் தேதி நைட்டு, இன்றைக்கு 6ஆம் தேதி, நீங்கள் நேற்று நைட்டு ஜெபிச்சிருந்தீங்க இங்கே நேரம் சவுதி நேரத்துக்கு. நான் 1:30 மணிக்கு உங்களோட ஜெபம் கேட்டேன்னா, நான் பேக்க எனக்கு தொண்டைக்குள்ள ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. முதல்ல நான் மூச்செடுக்கிறேன் சாப்பிடலாம், தண்ணி சாப்பாடு மட்டும்தான். அந்த நீங்கள் முதல் ஜெபிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த மூச்செடுக்கிற நல்லா இருந்தது, சாப்பிட முடியலை. சவுண்டெல்லாம் முன்ன வெளியே வராது, சவுண்டெல்லாம் அடைச்சிருந்து உங்களோட பேசலாமே இருந்த முதல்ல உங்களுக்கு ஒரு ரெக்கார்டும் போட்டிருக்கேன் பாருங்கள். புறம் உங்களோட ஜெபம் தான் ஒரே நான் கேட்குறது சனிக்கிழமை ஜெபமெல்லாம். இந்த நைட்டு நீங்கள் 1:30 மணி ஜெபம் நான் கேட்டுருக்கேன். நான் படுத்திருந்தான் கேட்டுருந்தேன். நான் ஜெபிச்சுட்டு நான் படுத்துட்டேன். படுத்த பிறகு கேட்டுட்டு உங்களோட ஜெபத்தை கேட்டுட்டு நான் படுத்திருக்கேன். எனக்கு தொண்டையில் ஒரே எச்சில் விழுங்கி இல்லாமல் இருக்குது, எனக்கு கட்டி மாதிரி இருந்துச்சு உள்ளுக்குள்ள. ஆனால் சளியா என்னென்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் சொல்லலை எனக்கு. நான் அப்படி இருந்து நான் இங்கேயும் ஒருத்தருக்கும் சொல்ல இல்லாத, சவுதியிலையும் தெரியும் தானே. அப்புறம் ஹாஸ்பிட்டல் வழியை ஒழுங்கான பார்க்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டல்லையும். ஆண்டவர் என்னை சுகமாக்கினார். அப்போ நான் உங்களோட ஜெபத்தை கேட்டுட்டு நீங்கள் சொன்னீங்க எந்தெந்த இடத்துல உடம்பு எங்கே வருத்தம் இருக்கா நீங்கள் கை வைங்கன்ட்டு. அப்போ நீங்கள் ஜெபிக்க நீங்கள் ஜெயிக்கிற மாதிரியே நானும் சொல்லிவிட்டு அப்படியே தொண்டையில் கையை வச்சு அப்படியே தடவிட்டு அப்படியே இருந்தேன் உங்களோட ஜெபத்தை கேட்டுட்டு. அப்படியே அந்த ஒரு சைட்டுக்கு அப்படியே வந்து ஒரு வயிற்று சைட்டுக்கு வயிற்றுல போயிட்டு ஒரே வயிற்று வலியாக இருந்துச்சு. இது கொஞ்சம் நேரம் இங்கே தொண்டையில் கை வச்ச கையோட உங்களோட ஜெபத்தை கேட்குற நேரம். அப்புறம் நான் அப்படியே அந்த பக்கத்துலேயும் கையை வச்சுக்கொண்டு வயிற்றுலையும் கையை வச்சுக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கிறத நானும் ஜெபிச்சுக்கொண்டு அப்படியே கேட்டுட்ருக்கேக்க, அப்படியே அந்த தொண்டையில் உள்ள கட்டி வந்து அப்படியே அந்த நிமிஷமே இல்லை, அந்த தொண்டைக்குள்ளே இருந்தது இல்லை அப்படியே. இப்போ நான் இன்றைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன். இன்றைக்கு தான் நான் ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டது. இதுக்கு முதல்ல தண்ணி சாப்பாடு தான் சாப்பிட்டு வந்தேன்னா, இன்றைக்கு தான் ஒழுங்கான சாப்பாடு நான் சாப்பிட்றது நைட்டு அந்த ஜெபத்தோட. ஆண்டவருக்கு கூடாத கூடி நன்றி ஏசப்பாக்கு. நன்றி அப்பா, என்ன குணமாக்கினதுக்கு நன்றி ஏசப்பா.